சிறகடிக்க ஆசைன்னு எப்படிமோ கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க ரோகிணி. அதுக்கு நான் சமைக்கிற விடுங்க ரோகிணி, எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இல்லை ஆன்ட்டி தான் செய்ய சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்ருதி இருந்துட்டு அப்படியா, இப்போ தான் மனசுக்கே ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா மீனாவே எத்தனை முறை உங்களை காயப்படுத்திருப்பீங்க, கஷ்டப்படுத்திருப்பீங்க, இந்த வேலை செய் அந்த வேலை செய்யின்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு தேவைதான்றாங்க. நானும் போனா போட்டோன்னு பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை தான் ஆன்ட்டி கொடுத்துருக்காங்கன்றாங்க. என்ன ஸ்ருதி என்ன பேசிட்டு இருக்க, பின்ன வேற என்ன ரோகிணி, ஒரு வேலை செய்யும் போது தான் அவங்களுடைய கஷ்டம் என்னன்றதே தெரியும். இப்போ மீனாவுடைய கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. இனிமேலாச்சும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பழகிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் நிறைய முறை அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. அவங்களுடைய கஷ்டங்களை இனியாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்லவும் அப்போ ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்ருதி மேலேயும் மீனா மேலேயும் ரோகிணிக்கு ஒரு ரொம்பவே கோவம் வருது. ஏன்னா நாமளே ஒரு இந்த மாதிரியான ஃபீலிங்ஸில் இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் இந்த ஸ்ருதி பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லை இவளுக்கு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. சமைச்சிட்டு இருப்பாங்க ரோகிணி. திடீர்னு மீனாக்கு அது செட் ஆகாது. ஒரு மாதிரி குமட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வெளியே வாமிட் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு மீனா அதாவது பாட்டி முத்தெல்லாம் இருப்பாங்க. உடனே என்னாச்சுமா மீனா அப்படின்றாங்க. என்னன்னு தெரியல பாட்டி, ஒரு மாதிரி 2-3 நாளாக சமைக்கும் போது வாமிட் வருது, தலை சுத்தல் டயர்டு இது மாதிரி இருக்கணும்னே. பாட்டி கையை கூட அப்படின்னு கையை பிடிச்சி பார்க்குறாங்க. என்ன பாட்டி, டேய் நீ அப்பா வைட்டடா அப்படின்னு குடும்பமே சந்தோஷப்படுது. மீனா கன்சீவாக இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.